ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் 3வது டிஸ்ட்ரிக்ட் ராணிப்பேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு திருப்பத்தூர், அதுக்கப்புறமேட்டு திண்டுக்கல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ராணிப்பேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன எதுங்கிறது டீட்டெயிலாக பார்த்துருவோம். டிஆர்பி ராணிப்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். நிறைய பேர் ஸ்டார்டிங்லேருந்தே கேட்குறீங்க. டிஆர்பி ராணிப்பேட்னு போட்டு அதில் வர ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ராணிப்பேட்டையோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். நேற்று தான் ராணிப்பேட்டையில் எந்த அப்டேட்டும் இல்லைன்னு சொல்லி சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணார். நான் கூட வீடியோவில் சொல்லியிருந்தேன். ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த பக்கம் எந்த அப்டேட்டுமே இல்லை. புதுக்கோட்டை, சேலம் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெக்யர்மெண்ட் பியூரோ ராணிப்பேட்டை வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிக்கலாம். ஹோம் பேஜில் தான் நமக்கு ரிசல்ட் காட்டும். ஹோம் பேஜ் கிளிக் பண்ணி நமக்கு லோடிங் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ சேல்ஸ்மேன் மட்டும் தான், பேக்கருக்கு வேகன்சி இல்லை. சேல்ஸ்மேன் மட்டும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கும். ஸோ சேல்ஸ்மேனோட ப்ரொஃபஷனலி செலக்டட் லிஸ்ட்னு வந்திருக்கு பாருங்கள். கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் ஆகுது. ஸோ பிடிஎஃப் மாதிரி ஓப்பன் ஆகும். அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த டிரைவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்கிறதுனால எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே நம்ம பார்த்துடணும். டிஸ்ட்ரிக்ட் ரெக்யர்மெண்ட் பியூ ராணிப்பேட்டை 1/10/2024 அன்றைக்கி அப்போ நடந்தது அந்த மாதிரி சொல்லி போட்டிருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ப்ரொஃபஷனலி செலக்டட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சேல்ஸ்மேன் இன் த ஃபேர் ப்ரைஸ் shops run by cooperative societies under the control of register of cooperative societies. The selection is purely professional. If any documents submitted by the candidates are found invalid, those selection will be invalid for the requirement. Candidates who have not produced requirement documents are kept under withheld category. After verification of documents for which category they are selected, if found correct, selection will be processed confirmed by the district requirement bureau ராணிப்பேட்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் நமக்கு 2 பேஜ் இருக்குது. 38 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. செலக்ட் ஆன எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ப்ரொஃபஷனலி செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே போட்டிருக்காங்க. இந்த மேலே இருக்க பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லிஸ்ட் சேல்ஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேர் ப்ரைஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கீழே நாங்கள் ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் செலக்ட் பண்ணியிருக்கோம். பியூர்லி ப்ரொஃபஷனலாக தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இன்வேலிடாக நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு இன்வேலிட் ஆகும். வித்ஹெல்டு கேட்டகரியில் வரும். டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருந்தால் நீங்கள் செலக்டட், இல்லைனா வித்ஹெல்டு கேட்டகரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ செலக்ட் ஆன எல்லாருமே ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் பியூவில் நம்ம போட்டிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது, கேண்டிடேட் நேம் இருக்குது, வி கோமதி அப்படின்றதில் ஆரம்பித்து அப்படியே லைனாக வருது பாருங்கள். 2001, 98, 90 எல்லாமே இருக்குது பாருங்கள். ப்ரொஃபஷனலி செலக்டட் தான். இந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வித்ஹெல்டு யாருக்குமே வரல. ஸோ அப்படியே இந்த சைடில் பாருங்கள், ப்ரொஃபஷனலி செலக்டட்னு இருக்குது இல்லைங்களா. மொத்தம் 38 பேர், மாலதி வரைக்கும் 38 பேருமே செலக்டடு. வித்ஹெல்டு கேட்டகரி அந்த வெயிட்டிங் லிஸ்ட்லாம் வரல. ஏன்னா திண்டுக்கல் அதெல்லாம் வந்துச்சு. 38 பேருமே உங்களுக்கு 5 நாளில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வீடு தேடி வந்துடும். 38 பேர் மட்டும்தான் செலக்டட். வேறு யாருக்கா ராணிப்பேட்டையில் வரல அப்படின்னா அவங்க செலக்ட் இல்லை. மறுபடியும் செகண்ட் ரிசல்ட் வரும் இந்த மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க. நீங்கள் அடுத்த வேலையை பார்த்துட்டு, ஜாபை பார்த்துட்டு நம்ம மூவ் போயிட்டே இருக்கணும். கீழே நோட் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். The selection of candidates is purely professional, subject to the outcome of right petitions relating to this requirement if any field before the Honorable High Court of Judicature of Madras and May. அதாவது செலெக்ஷன் ஹைகோர்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பியூர்லி ப்ரொஃபஷனலாக தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் தான் உங்களுக்கு இதுனா நீங்கள் பெட்டிஷன் இது பண்ணி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில், மதுரை ஹைகோர்ட்டில் இது பண்ணிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 3/6/2025 அன்றைக்கே ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண டேட் போட்டிருக்காங்க. ராணிப்பேட்டை. ஓகே, இது ராணிப்பேட்டைக்கான ரிசல்ட். அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ஸ் ரிசல்ட் எப்போ வரும் என்னங்கிற அப்டேட்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோம். ரீசெண்டாக நேற்று கூட நான் கடலூர், தருமபுரிலாம் போட்டிருந்தேன். நேற்று ஈவினிங் தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இப்போ இன்றைக்கி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சந்தோஷமான விஷயம். 3வது டிஸ்ட்ரிக்ட் அடுத்தடுத்து இந்த மாதிரி கண்டிப்பாக வந்துடும். நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். சேனலோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. innovativekarthi81@gmail.com. அதுக்கப்புறம் 38 மாவட்டத்தோட டிஆர்பி லிங்க்கும் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ அதில் இருக்கும். டைரெக்டாக கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். எந்த அப்டேட்டுமே நான் ரெகுலராக கொடுக்குறேன். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி இனோவேஷன் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.